நம்ம இன்றைக்கி பார்த்து சால்ட் பில் சம்பளம் வந்து எப்படி போகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு சார் கேட்டார், அதுக்காக போடுறோம். ஸோ அது இனிஷியேட் ஐடி போடுறோம். ஸோ லாகின் பண்ணுறோம். இது வந்து களஞ்சியம், அதில் வந்து கிளிக் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை பார்க்கணும். ரிசல்ட் நம்ம பார்த்துட்டு அப்புறமா பில் ஜெனரேட் பண்ணுவோம். அதுமாதிரி பில் எங்கே இருக்கிறோம், அதே மாதிரி டாப்ட் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். இது மாதிரி வருது. இது மாதிரி வரும்போது என்ன பண்ணுறோம், நீங்கள் அட்வான்ஸ் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள். அட்வான்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு மீண்டும் ரீலோட் கொடுங்க. நீங்கள் ரீலோட் கொடுங்க, மீண்டும் அட்வான்ஸ் கொடுங்க, லோட் ஆகும். ஸோ இந்த கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து வந்துடும். இதில் வந்து சர்வீஸ் போகிறோம். இதை தான் நம்ம கிளிக் பண்ணுறோம். சர்வீஸ் ஃபஸ்ட் ரிசல்ட் பார்ப்போம். அதாவது பேரோட ரிசல்ட் பார்த்துட்டு, ஸோ இப்போது ஐடி இல்லாதவங்களுக்கு ஐடி ஏற்றலாம். வெப்சைட்டில் போய் ஏற்றலாம். எல்லாருமே ஐடி வந்து நியூ ஓல்டு கொடுத்துடணும். அப்படி ஐடி பிடிக்கலைன்னா அவங்க வந்து செக் பண்ணி பாருங்கள். அவங்க கண்டிப்பாக வந்து நியூ கொடுத்துருக்க மாட்டாங்க. நியூ கொடுத்துட்டு நாம் வந்து ஐடி ஏற்றலாம். ஸோ நான் ஃபைனான்ஸ் போகிறோம். ஃபைனான்ஸில் போயிட்டு ப்ராசஸ் பார்க்கலாம். ஸோ நான் ரிசல்ட்டு போயிடலாம். பேரோல் போகிறோம். பேரோலில் ரிசல்ட் போகிறோம். ரிசல்ட் உங்களுக்கு பில் குரூப் தெரியும். பில் குரூப்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தெரியும். இப்போ அதெல்லாம் ப்ராசஸில் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இங்கே வந்து பில் டைப் ரெகுலர் சாலரி அதை கிளிக் பண்ணுறோம். அதை பில் குரூப் சூஸ் பண்ணுறோம். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட்டு பார்க்கணும். இப்போ ரிசல்ட்டு பார்த்துட்டு ரிசல்ட் எல்லாமே இருக்கான்னு பாருங்க. பார்த்துட்டு அப்புறம் பில் ஜெனரேட் பண்ணலாம். பில் ஜெனரேட் பண்ணுறது பார்க்குறோம். சர்ச் பண்ணுறோம். ஸோ வந்து ஃபைனான்ஸ் பேரோல் ரிசல்ட் வந்துடும். இதில் வந்து நம்ம ஐடிலாம் செக் பண்ணி பார்க்கலாம். ஐடி வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஐடி இருக்கான்னு பார்த்தோங்க. ஸோ இல்லாதவங்க வெப்சைட்டில் ஏற்றிடணும். வெப்சைட்டில் ஏற்றிங்க. ஐடிலாம் இருக்குது. ஸோ ஐடிலாம் இருக்குது. ஸோ ஐடி இல்லைன்னா நீங்கள் வெப்சைட்டில் ஏற்றணும். அது வந்து பே சர்வீஸில் போய் ஏற்றணும். நம்ம இப்போ பார்க்குறது ஜென்ரேட் பில் பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம பார்க்குறது ஜென்ரேட் பில் கிளிக் பண்ணுறோம். இது சாலரி பற்றி தான். இது வந்து பிகினர்ஸ் உதவும். அதனால் பாருங்கள், மற்றவங்க பார்க்கணும் அவசியம் இல்லை. சாலரி ஆட்டோமேட்டிக் இருக்கும். இங்கே பில் டைப் ரெகுலர் சாலரி சூஸ் பண்ணுங்கள். பில் குரூப் நீங்கள் எது போட போகிறீங்க அதுக்கு சூஸ் பண்ணுங்கள். மெயின் பில் போடுறேன். கீழே இருக்கு பாருங்கள், ஜென்ரேட் பில் அதை கிளிக் பண்ணுறோம். அது ஓகேன்னு கேட்கும். ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோன்னே பில் ஜென்ரேட் ஆகும். 10 நிமிஷத்தில் பில் நம்பர் வந்துடும். 10 நிமிஷத்தில் பில் நம்பர் வந்துடும். அது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பில் நம்பர் வந்து இங்கே வந்துருக்கு. வெயிட் பண்ணுவோம். ஸோ அப்புறம் மீண்டும் என்ன பண்ணுவோம், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இங்கே இருக்க இந்த மானிட்டரி ரெக்வஸ்ட் ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். கம்ப்ளீட் வந்துருக்கும் பாருங்கள். கம்ப்ளீட்டு இங்கே வரணும். கம்ப்ளீட் வரணும். கம்ப்ளீட் வந்த பிறகு ஆக்சுவலாக வந்து பில் நம்பர் இங்கேயே பார்க்கலாம். பில் நம்பர் இங்கேயே பார்க்கலாம். நம்ம டைரெக்டாக வந்து பில் நம்பர் இங்கே பார்க்கலாம். அதை வந்து பார்த்துட்டு சரி நம்ம அடுத்து நான் பார்க்குறது இங்கே வந்து பில்ஸ் போகிறோம். ஸோ ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடும். பில் நம்பரில் வந்துடும். எப்போ டைம் இருந்தால் வந்து 1 hour 2 hour ஆகும். பில்ஸ் போகிறோம். பில்ஸில் போயிட்டு இங்கே எக்ஸ்பென்ஸ் டைப் இருக்குது பாருங்கள். அது சூஸ் பண்ணுறீங்க. சாலரி எடுத்து கொடுக்குறீங்க. கொடுக்குறீங்க. அந்த பில் நம்பர் வந்துருக்கும். பில் நம்பரு இந்த மாதம் போட்டது போன மாதத்தில் வரும். இங்கே வந்துருக்கு பாருங்கள், வந்துருக்கு. பில் டாப் தான் இருக்கும். இது ரைட், சரியான முறை தான், ரைட்டு. நேராக வந்து அடுத்து நம்ம டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணுறோம். டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணுறோம். இங்கே போய் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். மீண்டும் ஒரு முறை என்ன பண்ணோம், நம்ம வந்து செக் பண்ண வேண்டியது இங்கே அந்த அதாவது இசிஎஸ், அதாவது இசிஎஸ்லாம் பார்க்கலாம். அப்புறமா வந்து என்பேஸ்மெண்ட்லாம் பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். பெனிமரிலாம். ஸோ வந்து அடுத்து நம்ம வந்து இங்கே டவுன்லோட் பண்ணணும். இசிஎஸ் இது வந்து என்பேஸ்மெண்ட் டவுன்லோட் பண்ணுறது.
இது வந்து பேசட் டவுன்லோட் பண்ணுறது. இதை கிளிக் பண்ணுறோம். அவருக்கு அந்த பில் குரூப் எல்லாருடைய ஸ்டேட்மெண்ட்டு இங்கே வந்துடும் நமக்கு. அவங்க ஐடி எல்லாமே வந்துடும். ஈஸியஸ்ன்னு பாருங்கள், டவுன்லோட் பண்ணுறது தான், டவுன்லோட் பண்ணுற மெத்தட் தான். இதை நீங்கள் இப்போ பிரிண்ட் போடலாம், இப்போ நீங்கள் பிரிண்ட்டு போட்டுக்கலாம். ஸோ சரியாக இருந்தால் நீங்கள் பிரிண்ட்டு போட்டுடலாம். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சிங்க. ஸோ இதை வந்து நம்ம சேவ் பண்ணுறோம். சேவ் பண்ணிவிட்டு பாருங்கள், இது மாதிரி ஒவ்வொன்றா டவுன்லோட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட்டு, இசிஎஸ், பே ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இந்த மூணுத்தையும் அப்புறமா ஷெட்யூல் 4 இங்கே டவுன்லோட் பண்ணிவிடுங்க. இங்கே தான் பண்ணணும், இங்கே தான் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறோம். இங்கே வந்துருக்கு பாருங்கள், அவங்களுடைய எல்லாம் வந்திருக்கு. ஸோ இது மாதிரி டவுன்லோட் பண்ணுங்கள். அடுத்து வந்து ஷெட்யூல், அது வந்து நம்ம இங்கேருந்து ஷெட்யூலுக்கு போகிறோம். ஷெட்யூல் இதான் வந்து ரிப்போர்ட் எக்ஸ்எக்ஸ்னு இருக்கும், எக்ஸ்எக்ஸ்ன்னு தான் இருக்கும், எக்ஸ்எக்ஸ்எக்ஸ்னு இருக்கும். இதை வச்சு நீங்கள் ஒரு கிளிக் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிடலாம். இங்கே நம்ம டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ அப்லோட் பண்ணி டவுன்லோட் பண்ண அவசியம் இல்லை, இங்கே டவுன்லோட் பண்ணி இங்கே பிரிண்ட் எடுத்துடலாம். இப்போ நம்ம பிரிண்ட் இருந்தால் பிரிண்ட் எடுத்துடலாம். இப்போ நீங்கள் பிரிண்ட் எடுத்துடலாம். இதான் ஷெட்யூல், இதான் வந்து ஷெட்யூல். ஸோ அதை ஷெட்யூல் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு ஷெட்யூல் வந்துடும். ஷெட்யூல் வந்து வந்துடும், இதான் ஷெட்யூல். ஸோ ஷெட்யூல் வந்து உடனே நீங்கள் வந்து இப்போ பில்லை வந்து அமௌண்ட்டாக சரியாக இருக்கான்னு பார்த்துங்க. ஈஸியஸில் நீங்கள் பார்க்கலாம். அது முக்கியமாக இது பாருங்கள், பெனிஃபிட் பண்ண இந்த பெனிஃபிட் பார்க்குறோம். ஸோ மானிட்டரி அது வந்து நம்ம ஆக்சுவலாக மறக்காமல் இந்த அப்பிள் குரூப் சூஸ் பண்ணோம். அப்பிள் குரூப் சூஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், அது இதெல்லாம் பார்க்க முடியும். ஸோ வந்து இப்போ பார்க்குறது இந்த பில் குரூப் எத்தனை இருக்காங்க, பெனிஃபிஷரி பாருங்கள், பெனிஃபிட் பார்த்துருங்க. என்எஸ்டி பார்க்கணும், முக்கியமாக என்எஸ்டி பாருங்கள், என்எஸ்டி 0 தான் பாருங்கள், என்எஸ்டி வந்து 0 இருக்கணும். ஸோ அது மாதிரி பார்த்துங்க. இவ்வளோ பேர் இருக்காங்க அதில். ஸோ மொத்தம் 13 நம்பர்ஸ், 13 ஸ்டாஃப் இருக்காங்க. அவர் பில் லைனில் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து அந்த கீழே வந்து மறக்காமல், ஏன்னா வந்து என்எஸ்டின்னுவாங்க, இது 0 தான் இருக்கணும். இதை பார்த்துங்க, 0 தான் பார்த்துங்க. இது அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இதை பில்லை வந்து அப்ரூவ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஃபார்வேர்ட் பண்ணுறேன், அது இது அப்ரூவல் போயிடும். இப்போ அப்ரூவல் லாகின் பண்ணிவிட்டு டாங்கிள் போடணும். இதுக்கப்புறம் நம்ம என்னன்னா பில் நம்பர் 1 குறித்து வச்சுங்க, தேவையில்லை. இதை வந்து நம்ம அடுத்து வந்து இது லாக் அவுட் பண்ணிவிட்டு அப்ரூவல் ஐடி போடணும். இது இன்செர்ட் ஐடி, இதை லாக் அவுட் பண்ணிவிட்டு அப்ரூவலில் போனோன்னா நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நோட்டிஃபிகேஷன்லேயே நமக்கு பில்லு வந்துடும். ஸோ நோட்டிஃபிகேஷனில் பில் இருக்கும், அந்த நோட்டிஃபிகேஷனில் நம்ம கிளிக் பண்ணணும். அதை எப்படி காமிக்கிற பாருங்கள். இது வந்து அடுத்து பண்ணுறது அப்ரூவ் ஐடி பார்க்குறோம். அப்ரூவ் ஐடி பார்க்குறோம், அதை வந்து பண்ணுறோம் பாருங்கள். ஸோ இதை வந்து இது வந்து அப்ரூவ் ஐடி, அதாவது இதை வந்து டிஓ லாகின், அப்ரூவ் லாகின் பண்ணுறோம். இங்கே இ சர்வீஸ் தான், அதே மாதிரி தான் இதுவும் இ சர்வீஸ் தான். ஒர்க் எல்லாம் இ சர்வீஸ் தான், நமக்கு இ சர்வீஸ் தான் வந்து ஒர்க், இ எலக்ட்ரானிக்ஸ் அதுதான். நம்ம அடுத்தது ஃபைனான்ஸ், வந்து ஃபைனான்ஸ் தான் போகணும். பில்லுலாம் ஃபைனான்ஸ் தான் இருக்கும். ஃபைனான்ஸில் போய்ட்டு இந்த பில் இருக்கும் பாருங்கள், இங்கே ஃபைனான்ஸில் நோட்டிஃபிகேஷனில் பில் வந்திருக்கும். இந்த பில்லை கிளிக் பண்ணுறீங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வழக்கமாக வந்து பில்லை வந்து மறக்காமல் கன்டினியூஷனை கொடுங்க, கொடுத்து அப்ரூவ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஹெச்டிபின்னு போட்டு என்ன பண்ணணும், ஹெச்டிபின்னு போடணும். இப்போ என்னது ஹெச்டிபிஎஸ் போட்டு அதை நீங்கள் ஒரு புது டேப் உருவாக்கணும். புதுதாக ஒரு டேப் உருவாக்கி, இங்கே ஒரு டேப் உருவாக்கி ஹெச்டி போட்டு நீங்கள் அப்ரூவ் பண்ணலாம். இப்போ டாங்கல் போட்டுடணும். டாங்கல் வந்து அப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி டாங்கல் போட்டுடணும். நீங்கள் அப்ரூவ் பண்ண, இப்போ நான் டாங்கல் போட்டேன், டாங்கல் போட்டு தான் அப்ரூவ் பண்ணுறேன். இந்த அப்ரூவ் பண்ணுறது. ஸோ இங்கே வந்து இங்கே சைன் வரும், அது கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து சைன் ஆகும். ஸோ இது மாதிரி கிளிக் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னால் நம்ம ஹெச்டிபி வரும். இது மாதிரி வந்தால் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு நீங்கள் புதுசாக ஒரு டேப் ரெடி பண்ணிங்க. டேப் ஒன்று ரெடி பண்ணி ஹெச்டிபி டைப் பண்ணுங்கள். இதில் வந்து டேப் வரும்ல, அதில் போய்ட்டு நீங்கள் இங்கே ஹெச்டிபின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ அது மாதிரி ஹெச்டிபி டைப் பண்ணால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹெச்டிபி எஸ் 127.00 வரும். இதை மாதிரி பண்ண வேண்டாம். அப்ரூவ் பண்ணிட்டு அப்புறமா டோக்கன் போடுங்க. நன்றி, வணக்கம்.